வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 2 எபிசோட் 15 எ ஹாரிஃபையிங் கன்ஃபெஷன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்கம்ப்ளீட் சீரீஸை நம்ம சேனலில் முடிச்சுட்டு இருக்கிறோம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டாக்கணும். பட் டோன்ட் வரி, உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக வரும். சரி, வளவலும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடு வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. எஸ்கனார் இருட்டில் ஒல்லியாகவும் பார்க்கல அப்படி கம்பீரமாகவும் இருக்கிறான். அண்ட் இது தெரியாமல் 10 Commandments இருக்கிற கெலாண்டு மெலஸ்குலோ 2 பேரும் அவங்ககிட்ட அந்த வித்தையை கட்டுவாங்க. பட் எஸ்கனரோட சக்தி டேரக்டாக சூரியன்கிட்டே வரதுனால இவங்களால அந்த எஸ்கனரோட ஆத்மாவையும் அடைய முடியல. அண்ட் எஸ்கனரோட சக்தியுமே அடைய முடியல. அண்ட் எஸ்கனர் ஒருத்தனாவே சேர்ந்து 10 Commandments இருக்கிற 2 பேர்த்த ஒன்றா கொண்டிருப்பான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம டிஎன்ஏ பழசெல்லாமே மறந்து போயிருப்பான். மற்றவனுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ பேசாமல் டான்ஸை கற்றுக்கிய அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரான்னு சொல்லியிருப்பா. அண்ட் ஜெல்டான் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ரிசர்ச் டவர் இருக்குது. அந்த ரிசர்ச் டவரில் ட்ரேஃபஸை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. இப்போது உனக்கு புரியுதா இந்த பிளேயர்ஸ் ஆஃப் த அசோர்ஸ்கையோட கேப்டன்கிற முறையில் உனக்கு எப்படி அழகாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் டென்சன் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நீ தான் காரணமாடா லார்ட் டென்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேஃபஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரிசர்ச் சென்டரு. இந்த ரிசர்ச் சென்டருக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கீங்கன்னா அது என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியுமில்ல. ஏன்னா கிங் பால்ட்ரா வந்து டிஎம் கிளான் எல்லாமே போனதுக்கப்புறமும் டிஎம் கிளானை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண சொன்னார். அதனால தான் இந்த பிளேயர்ஸ் ஆஃப் த அசூர்கைய டீம் வந்து தனியாக ஒதுக்கி வச்சிருந்தாரு. ஆனால் நீங்கள் இருக்கிறனா அப்படின்னா உனக்கு ஒரு டீமன் வந்து அக்வயர் பண்ணியிருக்குது. அப்படித்தானே உடம்புக்குள்ளே ஒரு டீமன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு சொருகிறா பாருங்க. அண்ட் இந்த கத்தி வந்து நிறைய ட்ரீவ்ஸ் மூலமாக ப்ரேயர் பண்ணதுனால இதில் வந்து எப்பேற்பட்ட டீமனுமே செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்திட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி. அண்ட் அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேவர்ஸ் தான் இங்கே குறுக்க வந்துட்டான். அதாவது அவனுக்குள்ளே ஃப்ராடின் இருக்கிறான்ல. ஸோ எப்பேற்பட்ட ஏன்ஷியன் பீஸ்டாகவே இருந்தாலும் இந்த ட்ரூயிட் ப்ரேயர்கிட்ட எதுவுமே அனுப்பிடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவாடை வச்சு ஒன்று நான் இப்போ போட்டு தள்ள போகிற மாதிரி வா என் கூட ஒத்தை கொத்த வா அப்படின்னு சொல்லிட்டு டெல்ஜன் வந்து இங்கே சண்டை கூப்பிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம டிஎன் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. என்னாச்சு மற்றவனா இந்த டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா இந்த அக்கா டான்ஸ் உண்மையிலே கேவலமாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 குழந்தைங்க பேசிட்டு இருக்குது. என்ன தைரியம் இருந்தால் பெரியவங்களை பார்த்து அப்படி பேசுவீங்க, மரியாதைங்கிறது கிளம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கத்திட்டே இருக்கிறா. அவங்க குழந்தைங்க தானே, அவங்களால இது பண்ணாத. ஸோ சோல்டு எல்லாம் 2 பேருமே அண்ணா தங்கச்சி மாதிரி. அவங்க 2 பேரும் ஒரே அம்மா வந்து பிறந்தவங்க. அண்ட் அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்காக தான் நான் அவங்களுக்கு வளர்ப்பு தாயாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல மெட்ரோன்னு சொல்லிட்டு இருக்கிறா. மெட்ரோனா எனக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரியே இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கிற நீ இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அம்மா இருக்கிற பார்த்தே என்னால் நான் போய் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மற்றவனை சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறப்பாரு அப்படின்னு இந்த இடத்துல மற்றவனை வெக்கப்பட்டு இருக்கிறா. ஆனால் நான் அடிபட்டு கிடந்தப்போ சரியான சமயத்தில் வந்து எனக்கு உதவி பண்ணது செல்ஃபா தான். அண்ட் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற காரணம் உன்னோட கருணை உள்ளவன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீ எனக்கு நிறைய பேர்த்து கொல்லாமல் விட்டீங்கன்னா நம்ம பேட்டில் போகும்போது அந்த கொல்லாமல் விட்டதில் இந்த செல்ஃபை வந்து ஒருத்தன். ஸோ இவன் தன்னோட குழந்தைங்களை காப்பாற்றுக்காக நான் இவன் கூட எப்பவுமே ஒன்றா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ரோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, என்னை பற்றி பேசுனது போதும், உன்னை பற்றி சொல்லு. நீ 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெட்ரோன்னு கேட்குறா. ஆமாம், அது எல்லாமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறா. ஆனால் எப்படி உனக்கு அது ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க. நான் தான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, எனக்கு எப்படி அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நேற்று எதுக்காக நீ அந்த டீமன்ஸ் கிட்ட சண்டை போட போன அப்படின்னு மெட்ரோன்னு கேட்குறா. அந்த பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா இங்கே டிஎனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, அந்த சப்ஜெக்டை மாற்றிடலாம், அதை பற்றி பேச வேணாம், வா நம்ம டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோனா டான்ஸ் கூப்பிட்றா. அப்படின்னு சரி, நான் டான்ஸ் ஆடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸ் ஆட ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் டான்ஸ் ஆட ஒத்துக்கிட்டா. பல வருட காலங்களாகவே பூமிக்கும் நமக்கும் ஒரு நல்ல பிணைப்பு இருக்குது. அண்ட் அந்த பிணைப்பை கொண்டு வரதுக்காக தான் இந்த டான்ஸ் அப்படி ஒன்று இருக்குது. நம்மளோட ஜெயின் கிளானில் நிறைய பேர் இந்த டான்ஸ் ஆடி தான் நம்மளோட இயற்கையும் நம்மளோட பாடியும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீ இந்த டான்ஸ் ஆடும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஓடையுமே உன் காதில் கேட்கும், எல்லா பூச்சிகளோட சத்தமும் உன் காதில் கேட்கும். அண்ட் இந்த காடு முழுக்கவே உன்னோட ஃபீலிங்ஸ் தான் மாறும்பாரு. அதுதான் நம்மளோட உண்மையான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெட்ரோனஸ் பேசிகிட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி, ஆனால் நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல மற்றவனா, எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடாமல் தரையில் படுத்து ஏதோ பார்த்துட்டு இருக்கிறா. மெட்ரோன்னு சொன்ன மாதிரி ஏதோ சத்தம் கேட்கும் அப்படின்னா எனக்கு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தரையில் காது வச்சு படுத்து கேட்டுகிட்டே இருக்கிறா. எனக்கு மறுபடியும் ஏதோ ஒரு டீமன் பவர் இவகிட்ட வேகமாக வர்றது தெரியுது. ஆனால் அந்த இடத்துல குட்டியோ ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு நிறைய ஸ்லிப் மாதிரி கீழே போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஎன் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அண்ட் நிறைய ஊர் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் போய்கிட்டே இருக்குது. ஸோ வயசில் பெரிய ஒரு காம்பேக்ட் பேட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் எழுதியிருக்குது. அடேங்கப்பா, காம்பேக்ட் பேக்டெல்லாம் வயசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். மெலிதாஸ் அப்படின்னா நம்ம அங்கே போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாஸ்டர் கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை நம்ம போக போகிறதில்ல, பட் இருந்தாலுமே போகலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கேட்குறது எல்லாமே எனக்கு பரிசு தருவா அப்படிங்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாகவே அது ஒரு பிளானாக கூட இருக்கலாம்ல, நம்மளை விளைவிக்கிறதுக்காக அவங்க ஏதாவது பிளான் பண்ணுறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ கில்தன்ருக்கு 10 Commandments கூட சண்டை போடுறத நினச்சாலே பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுத்தரமாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம போய் ஏதாவது ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேப்பா, ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். அடப்பாவி, ஏதாவது உருப்படியாக சண்டை போடுறதுக்கு போனால் ஃபன்னுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருக்கு அப்படியே வாங்கி போட்டானுங்க. ஸோ அந்த இடத்துல குளோக்சியானா அண்ட் அதுக்கப்புறம் ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா நின்றுருக்காங்க. ஓ, அருமையான வேலை பண்ணிட்டீங்க,
நீங்கள் 4 பேர் போனீங்களா, ஆனால் நீங்கள் 3 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா 4வது ஒருத்தாள் டகாட்டி பண்ணிட்டானா, அவனை அடுத்த தடவை என்கிட்ட வரட்டும், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியா பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய போட்டி நடக்க போகுதுல்ல, அதை நீ நல்லா கொஞ்சம் வேடிக்கை பாரு ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளக்ஸோனி சொல்லிட்டே இருக்கிறா. போட்டி நீங்கள் நடத்துங்க, நான் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரோல் பேசிகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி வைசலில் போட்டி போடுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற கிளக்ஸோனியா அப்புறம் ட்ரோலோட பிளான் தான். அண்ட் அதே சமயத்தில் டிஎன் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அப்படி துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறா. அவளுக்கு காட்டில் நல்லா சுற்றி ஆடுறது பிடிக்குது. என்னது எனக்கு இந்த டான்ஸ் வந்து எப்படின்னே புரியல, நான் ஒரு முறையாகவே டான்ஸ் ஆடவே இல்லை, பட் இருந்தாலுமே என்னோட கையை காலை அசைச்சு என்னால் ரொம்பவே சந்தோஷமாக ஆட முடியுது, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே மறக்க தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் பூமியோட ஒருங்கிணைறா, ஏன்னா இவ கண்ண முடியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. சுற்றி என்னென்னு இருக்குன்னு இவளுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே ஜில்லுன்னு அடிக்கிற காற்று மான்கள் எல்லாமே என்னையே பார்த்துட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு விதை இப்போ தான் முளைப்பை விட்டுருக்குது. இங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே கண் கூட தெரியுது, ஆனாலும் என் கண்ணை திறக்காமலே எனக்கு தெரியுதுன்னா அப்படின்னா இதுதான் எங்களோட உண்மையான பவர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அந்த இடத்துல வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. ஆனால் இவளுக்கு ஏதோ பேட் ஃபீலிங் வருது. என்னென்னு பார்த்தா நம்ம கிளக்ஸோனியா 3 டீமன்ஸ் அனுப்பிச்சு விட்ருப்பார்ல, அதில் 4வது ஒரு டீமன் மிஸ் ஆயிருக்கும். அந்த 4வது ஒரு டீமனு மற்றவன குழந்தைங்களான ஜோலோபுரட் எல்லாம் அடிச்சு போட்டுட்ருக்கோம். உனக்கு எவ்வளோ தைரியமாக தான் ஏன் குழந்தைங்களை அப்படி காயப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனை மற்றவனை வந்து போட்டு தள்ளிடுவா. நான் உங்கள் கூட இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கிறதுல இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோனை தன்மையிலேயே எல்லா பழியும் போட்டுட்டு இருக்கிறா. ஜெல்ஃபா அவங்களுக்கு எதுவும் ஆகாதில்ல, அவங்களுக்கு காய கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு நீ கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு காயம் கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது, அவங்க பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெல்ஃபா சொல்லிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் தகுதியே இல்லாதவன், நான் மறுபடியும் போய் அந்த சண்டையில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மற்றவனை பேசிகிட்டே இருக்கிற. பைத்தியக்காரத்தனமாக பேசாத, அந்த ஃபெஸ்டிவலில் போட்டிருந்ததுனால உனக்கு என்ன வேணால் கொடுப்பாங்க அப்படின்னு அதை நினச்சிட்டு தானே போயிட்டு இருக்கிற. ஒருவேளை அதை பிளான் பண்ணி உன்னை ஏதாவது கவுக்கிறக்க ஏதாவது பிளானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆமாம் டிஎன் சொல்கிறது கரெக்டாக தான் மெட்ரோனா, நீ எங்கெல்லாம் போகக்கூடாது, முதல்ல இங்கே இரு, ஏன்னா உனக்காக நானும் குழந்தைங்க மட்டும் தான் இருக்கிறேன், எங்களை நீ விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ஃபோ சொல்லிட்டு இருக்கிறான். என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்பவே பெரிய வார்த்தை செல்ஃப். அதனால் நான் போய் முதல்ல இந்த பரிசு தொகையை வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்மளோட பசங்களை நாமளே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மற்றவனை ரொம்பவே டென்ஷனாக கிளம்புறா. டிஎன் எப்படியாவது நீ உன்னோட கீடியனை தூக்கிட்டு மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ண போ, ஏன்னா இப்போ ரொம்பவே கோவத்தில் இருக்கிற, நீ ஒருத்தி தான் அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு செல்ஃபை அனுப்பிச்சி விட்றான். அதே சமயத்தில் கிளக்ஸோனியாவுக்கு இவங்க எல்லாருமே சுற்றி வர்றது தெரியுது. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட ஆத்மா வருமாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பூமியின் கடவுள் அண்ட் ஜெயின் கிளனோட பாதுகாவலை நான் ட்ரோல் நீங்கள் தான் எனக்கான சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் கிளக்ஸோனியா இருந்துக்கிட்டு ட்ரோல் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, இங்கே எல்லாமே இனிமேல் நடக்கும் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த கடவுள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற கிளக்ஸோனியாவே இவங்க கூட இருக்கிறனால. அண்ட் அதே சமயத்தில் பிளேயர்ஸ் ஆஃப் த அசூர்கை மெம்பர்ஸான டெல்ட்ரை, வைலோ அப்புறம் அர்டர் எல்லாருமே அங்கே ஆர்கன்டேஷன் ஆர்பு வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆர்டன் அந்த ஆர்பை கொஞ்சம் உடைக்க போயிட்டே இருக்கும்போது வைலோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் காப்பாற்றிட்டான். நல்ல வேலை நீ அதை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டெல்ட்ரை பேசிகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்போ போல கேட்குறான். டே பைத்தியக்காரன், இந்த இன்கன்டேஷன் ஆர்ப் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா என்ன இருக்குன்னு உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டெல்ட்ரை கத்திட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் லார்ட் டென்சலும் ஃப்ராடினும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டென்சல் தன்னோட மேஜிக் பவரான டெட்மேன் ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு பவரை இங்கே ட்ரேஃபஸ் மேலே போடுறான். போட்டோ அடுத்தது அவனோட நெஞ்சில் ஏதோ மார்க் மாதிரி வருது. அண்ட் டான்ரோரில் இங்கே ட்ரேஃபஸ் சில பேர்த்து கொண்டிருப்பான்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஃபஸை கொஞ்சமாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ உன் கண்ணுக்கு எத்தனை பேர் தெரியுறாங்க? 10 பேரா 20 பேரா எத்தனை பேர் இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே நீ உன் கையால் செத்தவங்க தான், நீ அவங்கள கொன்னவங்க, அதனால தான் உனக்காக அவங்க பழியங்க வந்து போட்டு அந்த மேஜிக் சிம்பிள் உங்க முன்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாருமே உன்னை பழிவாங்க தான் துடிச்சிட்டு இருப்பாங்க செத்து அப்படிங்கிறாங்க. உன்னை நான் விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவர் அங்கே ட்ரேஃபஸ் போடுறான். ஆனால் கொஞ்சம் லேட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனோட பவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இருக்கும்போது நீ எப்படி உன்னோட பவர் வந்து ரொம்பவே சீக்கிரமாக பயன்படுத்தலாம், ஏன்னா மேஜிக்ங்கிறது ஒரு மியூசிக் பவர் தான், அது ரொம்பவே சீக்கிரமாக கேட்டால் தான் அதோட ரியாக்ஷனுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெட் பியர்ஸ் வந்துட்டான். சரி 2 பேர் வந்துட்டாங்க, வெளியேங்கிறது தப்பிச்சு போயிடல அப்படின்னு ட்ரேவர்ஸ் போயிட்டே இருக்கும்போது பர்ஃபெக்ட் கியூப் அப்படிங்கிற ஒரு மேஜிக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டிக்கிட்டாங்க. நீ எங்க கூட ஒத்தையில சண்டை போட்டு அப்படின்னு டென்சல் பேசிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல டெல்ட்ரை எல்லாமே அந்த இன்கன்டேஷன் ஆர்ப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹே நீங்க 3 பேர் இங்கே தான் இருக்கிறீங்களா, அந்த ஆர்ப்பை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாகிட்டாங்க வந்துட்டு இருக்கா. நீ கிங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டி அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இங்கே கோட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேவர்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த இடத்துல நல்லா பர்ஃபெக்ட் கியூப்ல மாட்டிக்கிட்ட இவன் இப்போ சிரிச்சிட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தா அந்த பெர்ஃபெக்ட் டியூப் கொஞ்சமாக உடையுது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, நான் அவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கவே இல்லை, எதுக்காக அவங்க அந்த இன்கன்டேஷன் ஆர்ப் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்சில் ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கிறா. என்னென்னு பார்த்தா இங்கே டாகிட்டோ தான் உள்ள வந்துட்டு இருக்கிறான். டாகிட்டோ எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெத் பியர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனோட உருவம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெத் பியர்ஸுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல 10 கமெண்ட்மெண்ட்ஸில் த பெசிஃபிசம் அப்படிங்கிற ஒரு பவர் வச்சிருக்கிற ரேரோடு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிறான். ஸோ என்னோட டீமர்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே ட்ரேவர்ஸ் பேசிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த இன்கன்டேஷன் ஆரம்பை கொடுத்துட்டு இங்கே 3 பேருமே அந்த வைசல் பேட்டலில் கலந்துக்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் டாகிட்டோ திரும்ப வரான். ஹே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க,
கோட்டையில் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அண்ட் இவங்களுக்கு இப்போ தான் புரியுது அங்கே வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாமா டென்சல்? ஏன்னா இப்போ 2 vs 2 இருக்கிறோம், வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்ஸ் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்ன அந்த அளவுக்கு வீக் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு டெட் பேர் சண்டை போட கூப்பிட்டுட்டே இருக்கிறான். லார்ட் டென்சல் வந்து அப்படி பின்வாங்குறாங்க. இருந்தாலுமே இவங்களோட சக்தி எல்லாமே ரொம்பவே சக்தி வந்து தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்னதான் டிரைவர்ஸை கொண்டாலுமே டிரைவர்ஸை கொண்ட பாவத்துக்காக அந்த பெசிஃபிசம் அப்படிங்கிற அவரோட கர்ஸ் பவர் வந்து நம்ம மேலே விழுந்துரும். அப்படின்னா அதே செகண்டாக நாமளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்சல் சொல்லிட்டு இருக்கிறான். அடேங்கப்பா, வயசானாலும் உன்னோட மூளை நல்லா கூர்மையாகவே இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிரைவர்ஸ் பேசிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் என்ன டெத் பியர்ஸ், எங்ககிட்ட மேஜிக் பவர் இல்லாத ஒரு காரணத்தினால எங்களை இப்போவே அடிச்சு முடியும்னு நினச்சிட்டு இருந்தியா? ஸோ அடுத்த தடவை நாங்கள் ஒரு ஃபுல் மேஜிக்கோட வரோம், அதுக்கப்புறம் நீ எங்களோட சண்டை போட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டி வந்து அப்படியே கொஞ்சம் பவர் மூலமாக ரிலீஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு டெத் பியர்ஸ் அப்படியே வாயை பொழந்துட்டான். வெளியே வந்து டிரைவர்ஸ் நின்றுட்டு இருக்கிறான். ஆச்சரியமா என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல டெல்ட்ரே அப்புறம் அவங்களோட டீமில் நின்றுருக்காங்க. நீ அப்புறம் வெளியே வந்தா அது இன்கட்டேஷன் ஆர்வ் எப்படி உடஞ்சது அப்படின்னு கேட்கும்போது டிரைவர்ஸ் எதுக்காக என் பேச்சை மீறி வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெல்ட்ரே பேசிட்டு இருக்கிறான். ஐயோ என்னை மனுஷரு, அப்சல்யூட் கேன்சல் மேஜிக் பவர் ஏற்கனவே என் மேலே போட்டதுனால உன்னோட மேஜிக் பவர் என் உடம்புலேருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெல்ட்ரேக்கு வயிற்றுலேயே ஒரு குத்து. ஸோ டெல்ட்ரே பார்த்தீங்கன்னா மயக்க மட்டும் விழுகிறா. ஸோ ஆக்சுவலி நான் இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் ஆக்சுவலாக ஒரு டீம் லீடர் கூட இல்லை தெரியுமா, நான் ஜஸ்ட் இவனுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் தான். ஏன்னா இவனோட ஒரிஜினல் பாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் வாரில் அவன் காணாமல் போயிட்டான். அவனோட காணாமல் போனதில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. பட் இருந்தாலுமே அவனோட பாடியை, அவனோட சோலை நாங்கள் அந்த இடத்துல கண்டுபிடிச்சோம். எப்போ ராயல் கேபிட்டல் அப்போ நான் அவனை கண்டுபிடிச்சேன். ஸோ ராயல் கேபிட்டலில் அவனோட சோலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் அரண்டு போயிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் அவனோட உடம்பை அடையணும்னு நினச்சேன். அவனோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இங்கே அவன் பேரை சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் போர்ஹாட்டில் கோத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே வானத்தையை பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அந்த இடத்துல டிஎன் வயசுக்கு போகிறது இவனுக்கு கண் கூட தெரியுது. நம்ம எல்லாருமே வயசுக்கு போகலாம், அந்த இடத்துல நம்ம தேடுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன செய்ய அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கிங் ஆர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறான். கவலைப்படாத, அவன் கொஞ்ச நேரம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே சொல்கிறான். ஆக்சுவலி நான் போன தடவை படித்த புக்கோட பேர் தான் அது. அடுத்த தடவை நான் உனக்கு அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் சுயநலமே இல்லாத கோத்தர் அவன் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் யாருமே நம்பலை. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.